இன்றைக்கு பல அமைச்சர்களோட இருக்கிறவங்களே கூட என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இங்க பேசப்படுகிற கருத்துக்கள் மிகுந்த ஒரு வரவேற்க தகுந்த கருத்துக்கள், மிக நியாயமான கருத்துக்கள், கட்சி இந்த திசையில தான் செல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்துக்களை தான் எல்லோருமே இன்றைக்கு ஆளுகிற அமைச்சர்களோட இருக்கிறவங்களே அந்த கருத்துக்களை தான் சொல்றாங்க. ஜனநாயகத்தை பணநாயகத்தின் மூலம் வெல்லலாம் என்பதுதான் ஆட்சியாளர்களுடைய கனவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஜனநாயகம் என்பது எந்த அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும் என்பது தெரியவில்லை. அது மிகப்பெரிய அளவில் கை கொடுக்குமா இல்லது காலை வருமா என்பது காலத்தின் ஓட்டத்தில் தான் தெரியும். புரட்சி தலைவர்களின் தொண்டர்களாகிய உங்களது வீர பார்ப்பை இவற்றை மட்டுமே சுற்றி வட்டமிடட்டும். ஒன்று, பாசிச பிஜேபியின் அரவணைப்பில் நாம் அரசியல் களம் காண வேண்டுமா? தேர்தல் களம் காணுவது அவசியம் தானா? இரண்டாவது, விரிந்து கிடக்கும் தமிழ் மண்ணில் சிதறி கிடக்கும் புரட்சி தலைவரின் தொண்டர்களை ஒன்றிணைப்பது அவசியம் இல்லையா? மூன்றாவது, முறையான விதிகளை பின்பற்றி வலுவான ஒற்றை தலைமையை கொண்டு கழகத்தை கட்டி அமைக்க வேண்டியது எதிர்கால கழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையானதல்லவா? இந்த மூன்று இலக்குகளை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டியிருக்கிறோம். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது, ஒரு தொண்டனை கூட இழந்து விடக் கூடாது, எல்லாரையும் சேர்த்துவோம். நான் பார்த்திருக்கேன், புரட்சி தலைவர் கேட்கிற ஒரே கேள்வி, இவரை நான் வேட்பாளரை அறிவிச்சிடுறேன், ஆனா வெற்றி பெற்று இவரை எம்எல்ஏவா கூட்டிட்டு வர வேண்டியது உங்க பொறுப்பும்பார். இவ்வளவுதான், நாங்க பாத்துக்கிறோம்னே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த பணியை துவங்குவாங்க. இப்படித்தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களே ஒழிய, இன்றைக்கு நடக்கிற இந்த நடைமுறை, இன்றைக்கு இந்த ஒரு 10 ஆண்டு காலமாவே நடக்கிற அந்த நடைமுறைகள் இல்ல. திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் அப்படியே அந்த ஆதாரத்தோட எடுத்து காட்டுறார். பாருங்க, அரசினுடைய சாதனை மலர். ஒரு இடத்துல நீங்க இதுல எம்ஜிஆர் படத்தை காட்டுங்க, ஒரு இடத்துல நீங்க எம்ஜிஆர் பெயர் காட்டுங்க. வரிக்கு வரி மோடி பாரத பிரதமர் இதுதான் இருக்கே ஒழிய எம்ஜிஆர் பெயரே அது இல்ல.